வணக்கம். ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க் லைட். சக்தியின் வடிவமாக பல்லாயிர ஆண்டுகளுக்கு முன்பாக, கலியுகம் துவாபார திரேதா யுகத்திற்கு முன்பாக மணியுகத்தை ஆட்சி செய்து வந்த ஏக ஜோதிதான் ஆதி சக்தியாகும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வமான அங்காள பரமேஸ்வரி பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சக்தியின் மணி மந்திரத்தால் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளால் ஆகிய 5 தொழில்களும் முறையாக பிரம்மா, விஷ்ணு, உருத்தத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் ஆகிய 5 தெய்வங்களை படைத்தது ஆதிசக்தியாகும். இதன் மூலம் சிவன், விஷ்ணு, பிரம்மா என்ற மும்மூர்த்திகளும் 5 வித அனைத்து செயல்களையும் செய்வதற்குரிய சக்திகளான இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்ற 3 சக்திகளும் மும்மூர்த்திகளாகவும், வலது பக்கம் ஆண் என்றும் இடது பாகம் பெண் என்றுமாகி இரண்டும் இணையும் போது உண்டான பஞ்சபூதங்களே பலவகை உருவங்களில் உலகெங்கும் நிறைந்ததாகவும், சிவனுக்கு ஈஸ்வரியும், விஷ்ணுவுக்கு லக்ஷ்மியும், பிரம்மாவுக்கு சரஸ்வதியும் சக்தி துணைவியாக அமைந்தனர். படைப்பு தொழிலான பிரம்மா தனக்கு உதவியாக இருக்க 10 பிரஜாதிபதிகளை படைத்தார். இவர்களில் முக்கியமானவர் தக்கன். ஏக சக்கரவர்த்தியான தக்கன் கோடான கோடி உயிர்களையும் முனிவர்களையும் படைத்தார். மேலும் 60 அழகு பெண்களை படைத்து தேவர்களும் மனம் முடித்தும், இந்த வகையில் ஆதி பராசக்தியின் அம்சமாக விளங்கிய தாட்சாயினி என்ற பெண்ணை பரமசிவனுக்கு மனம் முடித்தார். சிவனுக்கே மாமனார் ஆகிவிட்ட தக்கன் பேராற்றலை பெற விரும்பி மகாயாகம் நடத்தினார். அந்த யாகத்திற்கு சிவபெருமானை அழைக்கவில்லை. ஆணவம் கொண்ட தந்தை தக்கனை அடக்க தாட்சாயினி சிவன் தடுத்தும் கேளாமல் சக்தி அம்சத்தை சிவனிடம் நிலையாக நிறுத்திவிட்டு மாய உருவில் தாட்சாயினி தக்கன் யாகத்திற்கு சென்றாள். சிவனை அழைக்காத தவற்றை சுட்டிக்காட்டிய தாட்சாயினியை தக்கன் பழித்து பேசி அவமானப்படுத்தினான். தக்கனின் மமதை, திமிர், ஆணவம் கண்டு ஆவேசம் கொண்ட மாயையான தாட்சாயினி அகோர உருவம் கொண்டு ஆங்கார சக்தியாகி தக்கனையும் யாகத்தையும் அழித்தாள். பின்னர் தாட்சாயினியின் பூத உடல் யாகத்தில் வீழ்ந்து கருகி அழிந்தது. உருவமற்ற அவதாரமாக நிலைத்து நின்றது சக்தியின் அம்சம். இதை அறிந்த சிவபெருமான் பெரும் கோபம் கொண்டு தாட்சாயினியின் கருகிய உடலை எடுத்து தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு ஆவேசத்தில் ஆங்கார நடனம் ஆடினார். அவ்வாறு ஆடும்போது தாட்சாயினியின் உடல் உறுப்புகள் அகிலமெங்கும் வீழ்ந்தன. சிதைந்து வீழ்ந்த இடங்களே தற்போது நாம் வணங்கும் மகிமை மிக்க சக்தி பீடங்களாக உள்ளன. இப்படி உருவமற்ற அங்காளியாக ஆவேசம் கொண்டு அங்காளி சக்தி சிவபெருமானிடம் விட்டு வந்த ஆதிசக்தியின் அம்சத்துடன் இணைவதற்காகவே பர்வதராஜன் மகளாக பிறந்து பார்வதி என்ற பெயரோடு வளர்ந்து பின்னர் பரமேஸ்வரனையே மணந்தார். பார்வதி மூலம் 5 மணிமந்திரங்களை அறிந்து பஞ்சமுக மந்திரத்தை உச்சரித்து பஞ்சமுக சிவனிடத்தில் அனைவரும் வேண்டிய வரம் பெற்றாலும், நான்முகம் கொண்ட பிரம்மனும் எனக்கும் 5 தலை வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு பிரம்மா சிவனுக்கு சமமாக அகங்காரத்தோடு சந்தோபி, சந்தரர் என்ற 2 அரக்கர்களின் கொடுமைகளிலிருந்து தேவர்களை காப்பாற்ற வேள்வி ஒன்றை பிரம்மன் நடத்தினார். அந்த யாகத்தின் மூலம் திலோத்தமை என்ற தேவமங்கை தோன்றினாள். திலோத்தமையின் பேரழகில் மயங்கிய அசுரர் கூட்டம் அவள் பின்னே சென்றது. திலோத்தமையின் வழிவழகில் பிரம்மாவும் மயங்கினார். அதனால் திலோத்தமையை தேடி கைலாசம் சென்றாள். பிரம்மாவும் விடாது கையாலயத்திற்கு சென்றார். 5 தலைகளுடன் எதிர்வருபவர் பரமசிவன்தான் என கருதி பார்வதி பிரம்மாவின் பாதங்களில் வணங்கினார். அந்த நேரத்தில் சிவனும் 5 தலையுடன் அங்கு வந்தார். பார்வதி குழப்பம் கொண்டு வந்தவர் பிரம்மாதான் என்று அறிந்து கடும் கோபம் கொண்டாள். பார்வதி தேவி சிவனை பார்த்து 5 தலை உள்ளதால் தானே இந்த தவறு நடந்துவிட்டது, ஆகவே பிரம்மாவின் 5வது தலை அழிய வேண்டும் என்று பார்வதி பரமசிவனிடம் முறையிட்டார். பார்வதியின் அண்ணனான விஷ்ணுவின் யோசனைப்படி பிரம்மனிடம் வலிய சண்டைக்குச் சென்றார் சிவபெருமான். சண்டையில் பிரம்மனின் ஒரு தலையை தன் சூலாயுதத்தால் வெட்டி எறிந்தார். கீழே தலை விழுந்தாலும் 5வது தலை பிரம்மனுக்கு மீண்டும் மீண்டும் வெட்ட வெட்ட உருவாகிக் கொண்டு வந்த வண்ணமாக இருந்தது. இப்படி பிரம்மனின் 999 தலைகள் விழுந்துவிட்டன. சிவனும் களைத்துவிட்டார். விஷ்ணுவின் யோசனைப்படி கீழே விழுந்த தலைகளையும் கயிற்றில் கோர்த்து கழுத்தில் அணிந்து கொண்ட சிவன் மீண்டும் ஒருமுறை பிரம்மனின் தலையை அறுத்தார். ஆனால் சிவபெருமான் அந்த தலையை கீழே போடவில்லை. பிரம்மாவிற்கு புதிதாக தலையும் முளைக்கவில்லை. முன்பு போல 4 தலைகள் மட்டும் இருந்தன. இதனால் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டது. பிரம்மனின் துணைவியான சரஸ்வதி
பிரம்மனின் அலங்கோலம் கண்டு கோபம் கொண்டு சிவபெருமானுக்கும் சாபம் கொடுக்கிறாள். என் கணவரின் 5வது தலை உன் கையை விட்டு கீழே விழாமல் அங்கேயே இருக்கட்டும். அன்ன ஆகாரம் படுக்கை தூக்கம் எதுவும் போகக்கூடாது. சுடுகாட்டின் 3 பிடி சாம்பல்தான் பசி தீர்க்கும். பிணத்தின் முட்டி எலும்புதான் தாகம் தீர்க்கும் என்று சாபமிட்டதால் சிவன் உலகமெங்கும் அலைந்து திரிந்து வந்தார். அத்துடன் சரஸ்வதியின் கோபம் தீர்ந்தது மட்டுமில்லாமல் பார்வதிக்கும் சாபமிடுகிறாள். எனது கணவர் அலங்கோலமாக இருப்பதற்கு காரணமான நீயும் அலங்கோலமாகப் போவாய். உனக்கு அழகிய உடையின்றி கொக்கின் சிறகும் மயில் தோகையும் இனி உடை. உனது தாதிப்பெண்கள் பூதக்கணங்களாக மாறுவார்கள். உனக்கு பிணங்களும் மது மாமிசம்தான். மேலும் நீ அகோர உருவம் தாங்கி அலைய வேண்டும் என்று சாபமிட்டாள் சரஸ்வதி. இவை அனைத்தும் தெரிந்து கொண்ட மகாவிஷ்ணு கலைவாணியின் சாப விமோசனத்தை மோகினி உருவில் வந்து அறிந்து கொள்கிறார். அதன்படி பார்வதிக்கு மலையரசன் என்ற பட்டணத்தில் மலையனூரில் பூங்காவனத்தில் புற்றில் பாம்பு உருவாக இருக்கும்போது சாப விமோசனம் முடியும் என்று கூறிவிட்டு மகாவிஷ்ணு மறைந்துவிட்டார். சரஸ்வதியின் சாபப்படி பார்வதி தேவி அகோர உருவத்தோடு நீண்ட ஜடாமுடி தரித்து உருமாறி நாடெல்லாம் அலைந்து திரிந்து திருவண்ணாமலைக்கு வந்தபோது அங்கே கபில மகாமுனிவர் பார்வதி தேவிக்கு சில விபரங்கள் கூற, அதன்படி திருவண்ணாமலையில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் பார்வதி தேவி மூழ்கி எழுந்த பின்னர் அகோர உருவம் நீங்கி மூதாட்டி உருவம் பெற்றார். பூதக்கணங்களும் பழையபடி பெண்களாயினர். அதோடு பார்வதி மலையனூருக்கு வந்து மீனவர்களிடத்தில் தான் யார், எதற்காக இங்கு வந்துள்ளேன் என கூறிவிட்டு அவர்களின் பூஜைகளையும் ஏற்றாள். இதன்பின் பூங்காவனத்தில் மிகப்பெரிய புற்றாக உருவெடுத்து உள்ளே 5 தலை நாகமாக உட்கார்ந்த வடிவத்தில் அன்னை அங்காளம்மன் புற்றுருவாக அமர்ந்தாள். இதை எறிந்த சிவன் மேல்மலையனூர் வந்தடைந்தார். அங்கு மயானத்தில் 3 பிடி சாம்பல் சாப்பிடுகிறார். அவரது பித்தம் பசி ஓரளவு நீங்குகிறது. அதன் பிறகு புற்றுமுன் நின்று அன்னதான பிச்சையிடுங்கள் என்று கூறினார். சிவனுடைய குரலை கேட்ட பார்வதி தேவி மகிழ்ந்து தன் அண்ணன் விஷ்ணுவை நினைக்க அவர் உபதேசம் செய்தார். பார்வதி, உன் கணவனுக்கு எதை கொடுத்தாலும் அவரது கைகளில் உள்ள பிரம்ம கபாலம் தின்றுவிடும். ஆதலால் மிக ருசியான முறையில் உணவைச் சமைத்து அதை 3 கவளமாக்கி அதில் முதல் 2 கவளத்தை கபாலத்தில் போட வேண்டும். 3வது கவளத்தை கபாலத்தில் போடுவது போல் பாவனை செய்து அதை கைத்தவறி கீழே போட்டு விடுவது போல் தரையில் சிதறிவிட வேண்டும் என்றும், அப்போது உணவின் ருசியைக் கண்டு பிரம்ம கபாலம் சிவனின் கையை விட்டு கீழே இறங்கிச் செல்லும்போது நீர் பெரிய உருவம் எடுத்து அந்த பிரம்ம கபாலத்தை காலால் நசுக்கிவிட வேண்டும். அந்த நேரத்தில் சிவனை பிடித்த பிரம்ம கத்தி தோஷம் நீங்கிவிடும். நீ சாதம் சமைக்க லக்ஷ்மியும் அவளிடம் உள்ள அமுதசுரபி பாத்திரமும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி மறைத்தார் மகாவிஷ்ணு. பார்வதி தேவி அண்ணனின் வாக்குப்படி லக்ஷ்மி தேவியின் உதவியுடன் சாதம் தயார் செய்தார். பார்வதி தன் மூத்த மகனான விநாயகரை அழைத்து வந்திருப்பது உனது தந்தையாகவே அவரை வரவேற்று இங்குள்ள அக்னி குளத்தில் குளிக்கச் செய்து பின் சாப்பாடு போடும் வரை எங்கும் செல்லாதவாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடவும், அதன்படி விநாயகப் பெருமான் தன் தந்தையை கவனித்து பார்த்து கொண்டிருந்தார். குளித்து வந்த சிவனுக்கு அங்காளம்மன் பாத பூஜை செய்து சிவன் கையில் இருக்கும் கபாலத்தில் முதல் கவள சாதத்தை போட்டார். உடனே அதை கபாலம் சாப்பிட்டு விட்டது. அதேபோன்று 2வது கவளம் போட்டபோதும் கபாலம் அதையும் தின்றுவிட்டது. ருசியான 3வது கவளத்தையும் உண்டுவிட ஆவலுடன் காத்திருந்த பிரம்ம கபாலம் அங்காளம்மன் 3வது கவளத்தை போடுவது போல் பாவனை செய்து கவள சோற்றை தரையில் இறைத்துவிட்டாள். ருசி கண்ட பிரம்ம கபாலம் தரையில் சிதறிய அன்னத்தை எடுக்க சிவன் கையை விட்டு தரைக்கு இறங்கியது. இதை எதிர்பார்த்த அன்னை அங்காள பரமேஸ்வரியாக அகோரா உருவம் எடுத்து ஆங்காரத்துடன் தனது வலது காலில் பிரம்ம கபாலத்தை மிதித்துக் கொண்டாள். அலறிய பிரம்ம கபாலத்தை தன் காலால் நசுக்கி, இனி நீ என் காலடியில் இருக்க வேண்டும் என கூறியவுடன் அன்னையின் காலில் கட்டுண்டு உள்ளது. சிவனை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிவிட்டதால் சிவன் சுயநினைவு பெற்று பேரானந்தம் கொண்டு சிதம்பரம் சென்றடைந்து ஆனந்த தாண்டவம் ஆடியதால் சிவனுக்கு தாண்டேஸ்வரர் என்றும் அம்மனுக்கு தாண்டேஸ்வரி என்றும் பெயர்கள் வந்ததாக கூறுவர். பிரம்மனின் சிரசை மிதித்த அங்காளிக்கு கோபம் தணியவில்லை. ஆதலால் அம்பாளை தேரில் பவனி வரச் செய்து அமைதி பெற வேண்டி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் தேருக்கு சக்கரமாகவும் அச்சாணியாகவும் சிம்மாசனமாக மாறி அதில் அமர்ந்து பவனி வர வேண்டினார். கோபம் தணிந்த அன்னையும் தனது சொந்த உருவம் எடுத்து தேரில் அமர்ந்து பவனி வந்தாள். பிரம்மஹத்தி தோஷம் கொண்ட சிவன் பூங்காவனத்தாயின் இருப்பிடமான மலையனூருக்கு வந்து இரவில் தங்கியதால்
அந்த இரவே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுவதாக கூறுவர். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.